எசேக்கியேல் 27 அதிகாரம் 28 உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கப்பல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன்னிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனங்கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு இரட்டு உடுத்தி கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன்னிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீர்வுக்கு சமமான நகரம் உண்டோ? இவ்வளவு பேர் தீரு பட்டணம், தீரு என்கிற சந்தை அழிந்து போன போது இத்தனை பேர் அழுதாங்க, மாலுமிகள் அழுதாங்க. 27 நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சிலரும் சொல்லப்பட்டிருக்குது. கப்பல் ஆட்கள், மாலுமிகள், கம்பத்து பார்க்கிறவர்கள், வியாபாரிகள், யுத்த வீரர், எல்லாரும் மாலுமிகள், தண்டு வலிக்கிற யாவர், கப்பல் ஆட்கள், இவ்வளவு பேர் அவங்க என்ன சொல்லி அழுகிறாங்க? அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய், உன் ஆஸ்தியின் திரளினால் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினார். நாடுகளெல்லாம் பணக்கார நாடுகளாய் மாறின தீர்வினால. அப்படிப்பட்ட ஒரு சந்தையாக, ஒரு மார்க்கெட்டாக தீர்வு இருந்துச்சு. அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் மொட்டை போடுறாங்க. மொட்டை போட்டு சாக்கு கோணியாலான துணியை உடுத்தி கொண்டு துக்கம் கொண்டாடுறாங்க, ஓலமிடுறாங்க, சத்தமிட்டு புலம்புறாங்க, மனங்கசந்து அழுகுறாங்க, தலை மேல புழுதியை போட்டுக்கிறாங்க, சாம்பல்ல புரள்றாங்க. இவ்வளவு பாதிப்பு ஏன் ஏற்பட்டுச்சு? ஒரு பெரிய கூட்டம், பலதரப்பட்ட மக்கள், பெரிய கூட்டம். ஏன்னா தீர்வையே நம்பி இருந்தாங்க. சென்னையினுடைய புறநகர் பகுதியில் ஒரு தொழிற்சாலை, ஒரு வாகன தயாரிப்பு தொழிற்சாலை பல வருஷங்களுக்கு முன்பு, ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பு வரை அந்த தொழிற்சாலை கொடிகட்டி பறந்தது. ஆயிரக்கணக்கானோர் அதில் வேலை செய்தார்கள். இப்போ அந்த தொழிற்சாலையே இல்லை. அது அந்த இருந்த இடத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஐடி பார்க் வந்துருச்சு. ஒரு பெரிய ஐடி கம்பெனிகளுடைய ஒரு கட்டடங்கள் அங்கே வந்துருச்சு. ஐடி தொழிற்சாலைகள் பூங்கா அங்கே வந்துருச்சு. ஆயிரக்கணக்கில் அங்கே வேலை பார்த்தாங்க. நிறைய சம்பளம், அரசாங்கத்தை விட அல்லது அரசாங்கத்துக்கு சமமா நிறைய சம்பளம். அவங்கெல்லாம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க. சுற்று வட்டாரத்தில் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரா, அவ்வளோ மரியாதை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கம்பெனியை இழுத்து மூடிவிட்டார்கள். நஷ்டமடைந்து விட்டது. அந்த கம்பெனி பல்வேறு சிக்கல்களில் மாட்டியது. அந்த வாகன தயாரிப்பு தொழிற்சாலை, வேன் தயாரித்தாங்க, கார் தயாரித்தாங்க, சட்ட சிக்கல்கள் எல்லாம் மாட்டினார்கள். அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. அதில் வேலை செஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. எனக்கு சிலரை தனிப்பட்ட விதத்தில் நான் அறிஞ்சேன். ஏன்னா அதுக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் நான் அங்கே வசித்தேன், அங்கே ஊழியம் செய்தேன். சிலர் வாட்ச்மேன் வேலைக்கு போனாங்க. அதில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இரவு வாட்ச்மேன் வேலைக்கு போனார். ஓலை வீட்டிலே அவர் குடியிருந்தார். சிலர் கொடை ரிப்பேர் பண்ணுற வேலைக்கு போனாங்க. சிலர் சுடுகாட்டில் குழி தோன்ற வேலைக்கு போனாங்க. அவ்வளவு கஷ்டம். அப்படி வாழ்ந்தவர்கள், செல்வ செழிப்பாக நல்ல கை நிறைய சம்பளத்தோடு வாழ்ந்தவர்கள், ஆயிரக்கணக்கானோர் நிலைமை. பல போராட்டங்கள் நடத்தினாங்க, அரசாங்கத்திடத்துல சொல்லி பார்த்தார்கள், என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் அந்த கம்பெனி, அந்த வாகன தயாரிப்பு தொழிற்சாலை மூணது தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அதனுடைய, அது அவ்வளோதான், காணாமலே போயிடுச்சு. அந்த இடமே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கு மதிப்பு அந்த இடமே, அந்த நிலைமை. இன்றைக்கு அதில் ஒரு ஐடி தொழிற்சாலைகளின் பூங்கா அங்கே இருக்கிறது. அதனால எதன் மேலே நம்பிக்கை வச்சாலும் அது ஒரு நாளில் கவுந்துரும். படிப்பு மேலே நம்பிக்கை வச்சா, படிப்பு நிச்சயமாய் நமக்கு தேவை. நான் படிப்பை குறைத்து சொல்லவில்லை. படித்ததெல்லாம் மறந்து போச்சு, ஏதோ ஒரு பலவீனம் என்ன ஆகும்? அல்லது நம்ம படித்ததெல்லாம் அவுடேட்டட் ஆகி போச்சு. இனி நம்ம இப்போ என்ன படித்தோமோ அந்த தொழில்நுட்பம் இனி தேவையில்லை, அது இல்லை
என்று ஆகிவிட்டது. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தபோது அப்போ ஹிந்தி கிடையாது. அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கிடையாது. நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி தான் படிப்பார்கள். பின்னால் தான் ஆங்கில மீடியத்தில் படிப்பது கௌரவம் என்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ ஒரு அவரை ஹிந்தி பண்டிட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஹிந்தி கிடையாது எங்கள் பள்ளிக்கூடத்தில். ஹிந்தியை எடுத்துட்டாங்க. நான் படிப்பதற்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஹிந்தியையே எடுத்து விட்டார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து இந்தியையே பள்ளிக்கூடத்தை விட்டு எடுத்து விட்டார்கள். அப்போ ஹிந்தி ஆசிரியர்களாய் வேலை செய்தவர்களுக்கு ஏதோ அவர்களுக்கு இரக்கத்தின் அடிப்படையில் வேறு பாடங்களை எடுப்பதற்கு சிறிய வகுப்புகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பேர் இந்து பண்டிட் தான், எடுக்கிறது வேற பாடம் எடுப்பாங்க. அந்த மாதிரி படித்த ஒரு படிப்பு அந்த ஏதோ ஒரு சூழ்நிலையால் அது பயன் தராமல் போய்விட்டால் அல்லது அந்த படித்த அந்த தொழில்நுட்பமே காலாவதியாகி புதிய தொழில்நுட்பம் வந்துவிட்டால், அதனால் படிப்பை நம்ப முடியாது. படிப்பு நிச்சயமாக தேவை. ஆனால் படிப்பை மீது நம்பிக்கை வைக்க முடியாது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. அரசாங்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது திட்டங்கள். டொனால்டு ட்ரம்ப் வந்தார், அமெரிக்காவில் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிட்டார். வேலையில் இருக்கிறவனெல்லாம் வீட்டுக்கு போன்றாரு. வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்களை, கோவிட் நேரத்தில் வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்கள திரும்ப வான்னு சேர்க்காரு. எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிட்டார். 1 கோடி ரூபாய் கொடுத்து அமெரிக்காவையே நம்பி வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் விற்று, ஊரில் இருக்க நிலத்தெல்லாம் விற்று, ஊரெல்லாம் கடன் வாங்கி 1 கோடி ரூபாய் கொடுத்து ஏஜென்ட்டுகள் மூலமாக காட்டு வழியாக ஆறுகளை கடந்து உயிரை பணையம் வைத்து போய் குறுக்கு வழியில் எல்லைகளுக்குள்ள உரிய அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சவங்களெல்லாம் இப்போ பிடிச்சி மொட்டை அடிக்கிறாங்க. முன்பாவது கையில் விலங்கு போட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க சரக்கு விமானத்தில், மொட்டை அடிக்கிறாங்க. அப்படி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அமெரிக்காவையும் நம்ப முடியாது, துபாயையும் நம்ப முடியாது, சிங்கப்பூரையும் நம்ப முடியாது. அது ஒரு நாளில் கவுத்துடலாம். என்னுடைய தாத்தா ஒருவர் கொழும்புல பெரிய வியாபாரி, மொத்த வியாபாரி. எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா கொழும்புல மிகப்பெரிய வியாபாரி. என்னுடைய சொந்த பெரியப்பா அவரிடத்துல போய் வேலை செய்தார்கள். அவங்க வேலை செஞ்சு அவங்க நிறைய கொழும்புலேருந்து சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொழும்பு மூடப்பட்டு விட்டது. கொழும்புல இருக்கிற இந்தியர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று 2 அரசாங்கங்களும் ஒப்பந்தம் போட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பாலாம் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் அவங்க தொழில் பண்ணி சம்பாதிச்சாங்க. ஒரு காலத்தில் திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் கொழும்புல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சென்னை தெரியாது. சென்னை ரொம்ப தூரம். சென்னைக்கு 3 நாள் ரயிலில் போகணும். அப்போ இது ஒரு இரவு படகுல போனால் போதும், இலங்கை கொழும்புக்கு போய்விடலாம். கொழும்புக்கு நினைச்சா ஒரு ராத்திரியில் போயிடுவாங்க. பாஸ்போர்ட்டும் கிடையாது, வீசாவும் கிடையாது அந்த காலத்தில். இப்போது கூட வீசா கிடையாது, ஆனால் பாஸ்போர்ட் உண்டு. முன்பு போலெல்லாம் போக முடியாது, ரொம்ப குறைந்த இது செலவில். இப்போ விமானத்தில் போகணும் அல்லது கப்பலில் போகணும். அங்கெல்லாம் போய் வருஷ கணக்கிலலாம் இருக்க முடியாது. இப்போ விசா 15 நாளோ 30 நாளோ கொடுக்குறான், திரும்பி வந்துடலாம். அப்போ அப்படி கிடையாது. யாரும் போகலாம், யாரும் எத்தனை வருஷமும் அங்கே இருக்கலாம், தொழில் பண்ணலாம், வரலாம். அப்படி தான் இங்கே நிறைய பேர் சம்பாதித்து தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ஒரு நாளில் கொழும்பு மூடப்பட்டது. அப்புறம் எல்லாம் சென்னையை நோக்கி போனார்கள். எதுவுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது மூடப்பட்டு விடும், அல்லது காலாவதி ஆகிவிடும், அல்லது கவிழ்ந்து விடும். அது படிப்போ, தொழிலோ, வேலையோ, ஊரோ, அரசாங்கமோ, எதுவோ, மனிதனை மலை போல நம்பினால் திடீரென்று அவன் ஆயுசுக்கு பங்க வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், பலர் மொட்டை அடித்து சாம்பல்ல புரள்ற அளவுக்கு, தலையில பொழுதெல்லி போடுற அளவுக்கு தீர்வை நம்பி இருந்திருக்காங்க. ஆனால் கர்த்தரை நம்பினால் அது ஒரு நாளும் நாம் கவிழ்ந்து போக மாட்டோம், காலாவதி ஆக மாட்டோம்,
விழுந்து போக மாட்டோம். நாம் திடமாக நிற்போம், அசைக்கப்படுவதில்லை. ஆமென்.